Welcome to Kids Stories AI, where imagination comes to life. அன்று காலையில் கிக்கோ காட்டில் உலாவிக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு மரத்தடியில் சின்ன சின்ன நீல பாபாதோ என்று தரையில் விழுந்து கிடந்தது. அட, இந்த பறவைக்கு என்னாச்சு? சிறகு காயப்பட்டிருக்கே. நான் மரத்துல இருந்து விழுத்தங்க. அப்போது காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அங்கே வந்தன. ஆளலை யாரும் நிறுத்தவில்லை. கிக்கோ, வா விளையாட போவோம். அந்த பறவை உன் பிரச்சனை இல்லையே? இல்லை நண்பர்களே. ஆமா, நமக்கு போகட்டும், வா. நீங்கள் போங்கள், நான் இங்கே இருக்கிறேன். கிக்கோ மெதுவாக பறவை எடுத்தான். மென்மையான இலைகளை கொண்டு வந்தான். ஒரு சிறிய கூடு போல் அமைத்தான். தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். பழங்கள் கொண்டு வந்து போட்டான். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன? என் பேர் நீலி. நீ ஏழையே இவ்வளவு அம்மாக்கு பாத்துக்கொள்ளியா? அன்பு செய்ய முன்பு பார்த்திருக்கணும் என்று இல்லையே நீலி. உன்னுள்ளே உயிர் இருக்கு, அது மட்டும் போதும். நீலி, சாப்பிடு. நன்றி கிக்கோ. இப்போது பாடல் பாடலாம். ஒரு கதை சொல்கிறேன். கிக்கோ கிக்கோ பாரி சரக சரியர நான் சபனேனே. வாவ் நீலி, பரா பரா வானே பரா. கிக்கோ கிக்கோ, உன் அன்பு யங்கில்லாகவே நான் இன்னும் தரையிலே இருந்திருப்பேன். நீ என் உயிர் காப்பவன். உன்னை காண்சேன். நீலி, நீ பறக்கும்போது உன் சந்தோஷம் பார்க்கிறேன். அதுவே என் பரிசு. குழந்தைகளே, கிக்கோ இன்று நமக்கு அழகான பாடம் சொல்கிறான். அன்பு செய்ய காரணம் தேவையில்லை, பலன் தேவையில்லை, வெகும தேவையில்லை. ஒரு சிறிய அன்பு செயல் யாரோ ஒரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றலாம். நீதி அன்புலகின் மிகப்பெரிய சக்தி. கொடுக்கும்போது குறையாத அன்பு மட்டுமே. இன்றைய கேள்வி இதோ. நீங்கள் யாருக்காவது உதவி செய்தது இருக்கா? அப்போது உங்களுக்கு எப்படி தோன்றியது? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் கிட்ஸ் ஸ்டோரிஸ் AI சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் கிக்கோவோடு சந்திக்கலாம். அன்புடன், கிட்ஸ் ஸ்டோரிஸ் AI சேனல்.